வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, எல்ஐசி ஆஃப் இந்தியா சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர். சார், இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ. இந்த ஷார்ட் வீடியோவில் ரொம்ப ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஹவு டு க்ளோஸ் பாலிசி இம்மீடியட்லி. அப்படின்னா ஒரு கஸ்டமரை பார்த்தோன்னே வித்தின் 5 minutesக்குள்ள அந்த பாலிசி கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி அவர் கேட்குற அப்ஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் விஷயம். ஏன்னா இன்னைக்கு நீட் ஆஃப் த அவர், குயிக்காக க்ளோஸ் பண்ணணும். வருஷ கணக்கில் மாச கணக்கில் ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னைக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் இந்த பயிற்சியை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஹவு டு க்ளோஸ் பாலிசி இம்மீடியட்லி, அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங். ஏதாவது கேட்டாங்கன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் நண்பர்களே இன்னைக்கு வீடியோனுடைய ஷார்ட் வீடியோனுடைய சப்ஜெக்ட். ஓகே, வாட் இஸ் அ க்ளோசிங்? சார், க்ளோசிங்கிறீங்களே என்ன? பாலிசி நம்பர் சக்சஸ்ஃபுல்லி, அதுதாங்க க்ளோசிங். ஒரு ப்ராஸ்பெக்டை பார்த்து பிரசன்டேஷனை கொடுத்து அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணி டாக்குமெண்டேஷனை வாங்கி அதை ப்ராப்பரா அண்டர் ரைட் பண்ணி முடிச்சு பாலிசி நம்பர் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் க்ளோசிங். அப்ப க்ளோசிங் அப்படின்னு நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, பாலிசி பணம் வாங்கிட்டு மட்டுமே இல்லை, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ஹெல்த் அண்டர் ரைட் இருக்கு, வெல்த் அண்டர் ரைட்டிங் இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. அப்போ பாலிசி நம்பர் ஆகணும், அதுதான் க்ளோசிங். அது எப்படி குயிக்கா பண்றது? சரி, வே டு க்ளோஸ். சார், இந்த க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒரே வேலை கிடையாது, நிறைய ப்ராசஸ் தாண்டி தான் க்ளோஸ் ஆகும். அதுல இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை நாம பார்க்க போறோம், எப்படி பண்ண போறோம், இதுதான் விஷயம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எப்படி குயிக்கா இம்மீடியட்டா க்ளோஸ் பண்றது. சார், எப்பவுமே ஒரு குட் ப்ராஸ்பெக்ட் கிட்ட இருந்து தான் நீங்க இது மாதிரி ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அப்போ யாருகிட்ட கேட்கணும்? ஏன்னா டைம் இல்லை, நம்ம அந்த அப்படி ஒரு குரூஷியலான டைம் இருக்கோம். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஸ்பெக்டை செலக்ட் பண்ற போதே சரியான ப்ராஸ்பெக்டை செலக்ட் பண்ணணும். யாருகிட்ட வேணாலும் கேட்கணும் அப்படின்னா அது க்ளோசிங்கை நோக்கி வராது. க்ளோசிங் பண்றதுக்கு முன்னால ப்ராஸ்பெக்ட் எப்படி செலக்ட் பண்றது, அதுதான் இன்னைக்கு முக்கியம். அந்த ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கும்னா, குட் ஹெல்த் அண்ட் வெல்த் இருக்கணும். சார், வயசு ஒரு 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பெஸ்ட். ஏன்னா குட் ஹெல்த் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கேட்டுக்கலாம். வெல்த் அட்லீஸ்ட் ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இன்னைக்கு இமீடியட் க்ளோசிங் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அவங்க தான் கேஷ் ஆர் ஒரு ஃபண்ட் ஒரு 50,000 1 லட்சம் ஒரு 20,000 30,000 பேங்க்ல வச்சிருப்பாங்க. தினக்கூலிகள் டெய்லியும் சம்பாதிக்கிறவங்க, மாச வருமானம் 10,000 15,000 சம்பாதிக்கிறவங்க கிட்ட கேஷ் மணி புழக்கம் இருக்காது. அப்போ வெல்த் இல்லாதவங்க கிட்ட நீங்க என்னதான் பேசினாலும் அவங்க வெவ்வேறு காரணம் தான் சொல்லுவாங்களே ஒழிய பணம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ குட் ப்ராஸ்பெக்டிங் ஃபர்ஸ்ட், அதை நீங்க கரெக்டா கணிச்சா மட்டும்தான் இம்மீடியட் க்ளோசிங் வரும். குட் ஹெல்த் இருக்கணும்னா ஏஜ் பேண்ட் 45க்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. வெல்த் அட்லீஸ்ட் ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறவங்க கிட்ட பெரிய பாலிசி இம்மீடியட்டா எதிர்பார்க்கலாம். மற்றவங்க கிட்டையும் வரும், பட் இம்மீடியட்டா ஒரு முடிவு பண்ணாத இருக்கிற காரணம் வெல்த். பாக்கெட்ல பணம் இருக்காது, நீங்க என்னதான் சொன்னாலும் அவர் வெவ்வேறு காரணம் சொல்லுவார். ஸோ அது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்தது குட் டெசிஷன் மேக்கிங். குட் டெசிஷன் மேக்கிங் என்னங்க? சார், நீங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ, யாருகிட்ட பிரசன்ட் பண்றீங்களோ, யாருகிட்ட பாலிசியை ப்ரப்போஸ் பண்றீங்களோ அல்லது கேட்குறீங்களோ, அவருக்கு டெசிஷன் எடுக்கிற பவர் இருக்கான்னு பார்க்கணுங்க. அவர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டில் கேட்கிறேன் இல்ல, நல்ல விஷயம்னா அவரே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தையும் முதல்ல நீங்க கணிக்க தெரியணும். ஸோ குட் ப்ராஸ்பெக்டிங்னா குட் ஹெல்த் இருக்கணும், வெல்த் இருக்கணும், டெசிஷன் மேக்கர் அவரா இருந்தா இமீடியட் டெசிஷன் பாசிபிள். இதுல எது ஒண்ணு இல்லைனாலும் இமீடியட் க்ளோசிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு நாம யோசிக்கணும். சரி, வே ஆஃப் க்ளோசிங் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்த்தா, குட் பிரசன்டேஷன்லயும் இமீடியட் க்ளோசிங் எதிர்பார்க்கலாம். குட் பிரசன்டேஷன் என்ன சார்? சார், ப்ராப்பரான ப்ராஸ்பெக்ட் பார்த்துட்டீங்க, அவர்கிட்ட ஹெல்த் இருக்கு வெல்த் இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர்கிட்ட ஒண்ணுதான் நீங்க பண்ணணும், அவரை கன்வின்ஸ் பண்ற மாதிரி உங்க ப்ராஸ்பெக்ட் இருந்தா, சாரி உங்க பிரசன்டேஷன் இருந்தால் இமீடியட் க்ளோசிங் வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் அ பிரசன்டேஷன்? ஃபர்ஸ்ட், எப்பவுமே எடுத்தோன்னே பாலிசி ஆரம்பிக்காம அட்லீஸ்ட் ஒரு 1 minute ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லணும். எப்படி, ஏன் இந்த இன்சூரன்ஸ் வேணும்,
ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான 2-3 டயலாக் வச்சிருக்கோம். நீங்க எப்பவுமே வச்சிருக்கோம் சார். லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது பேஸ்மெண்ட் மாதிரி சார். இதுக்கு மேல நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் வைக்கலாம் சார், உங்க பில்டிங் மாதிரி. அப்போ அவருக்கு அப்படியே அந்த இன்சூரன்ஸ்னா என்ன சார்? உங்க சம்பளத்தை நான் பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் சார். சப்போஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் சொல்லலாம், தாராளமா சொல்லுங்க. இப்படி ஒரு 2-3 டயலாக் வச்சிருந்து இதுதான் சார் இன்சூரன்ஸ்ங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். வை திஸ் பிளான் அப்படின்னா ஏன் இந்த பிளானை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் நிறைய பிளான் இருக்கு. அப்ப நீங்க ஒரு பிளானை சொல்லும் போதே வை திஸ் பாலிசி அப்படின்னு நீங்க அவருக்கு ஒரு என்ன சொல்லணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். ஜஸ்டிஃபை பண்றதுன்னா என்னன்னா சார், உங்களுக்கு இந்த பாலிசி ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் சார். உங்க ஏஜ், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய பினான்சியல் கோல், உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர், இது எல்லாம் வச்சு நான் சொன்னேன் சார். ஒரு லேடி இருக்காங்க, ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ இன்னும் மேரேஜ் ஆகலைன்னா பாருங்கம்மா, உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு நீங்க ஜாப் போவீங்கன்னு தெரியாது. மேரேஜ், கேரிங், சைல்டு பர்த் இப்படி எல்லாம் இருக்கும். அப்போ ஒரு 5 இயர் பிளான் பண்ணலாம். ஸோ அதனால இந்த பாலிசி நான் சொல்றேன். ஸோ அவங்களுக்கு லாஜிக்கா அவங்க கூட அந்த பாலிசியை மேட்ச் பண்ணணும். ஏன் எங்கிட்ட வாங்கணும் ஏன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் சொல்லணும். நீங்க சார் ஒரு குட் பிரசன்டேஷனா ஏன் இந்த பாலிசி வாங்கணும், நான் ஏன் இதை உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லணும். அடுத்தது ஏன் இதையே எங்கிட்ட வாங்கணும், ஏன் இந்த பாலிசியை எங்கிட்ட நீங்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணத்தை அருமையா அவருக்கு பிரசன்ட் பண்ணணும். அப்படி பிரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வே ஆஃப் க்ளோசிங் அருமையா நடக்கும் நண்பர்களே. அப்போ பிரசன்டேஷன் பண்ற போது வை திஸ் பாலிசின்னு சொன்னேன், வை எங்கிட்ட வாங்கணும் இந்த பாலிசியை அப்படிங்கிறதையும் நான் என்ன பண்ணுவேன் சொல்லணும். சொன்னீங்கன்னா உங்களுடைய பிரசன்டேஷன் நல்லா வரும். ஓகே நண்பர்களே. ஸோ அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங், அப்போ இது நாங்க பிரசன்ட் பண்ணி பாலிசிய அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஏன் இந்த பாலிசியை வாங்கணும், ஏன் எங்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அடுத்தது அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அப்ஜெக்ஷன். அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் இஸ் அ வெரி வெரி ரொம்ப அருமையான இடம். ஏன் அப்படின்னா இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, சரியா சொல்லாம விட்டீங்கன்னா பாலிசி கம்ப்ளீட் ஆகாது, கண்டிப்பா இமீடியட்டா கம்ப்ளீட் ஆகாது. அப்போ அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் இஸ் அ வெரி வெரி மஸ்ட். அப்போ இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அக்செப்ட் அப்ஜெக்ஷன். அப்ஜெக்ஷன் என்ன பண்ணணும், நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர் என்ன காரணம் சொல்லணும் சார், எஸ் சார். அவர் அந்த கேள்வியை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவர் அதை கொஞ்சம் நீளமா கூட சொல்லுவார். என்ன பாரு சார், நான் இப்படிதாங்க அங்க பண்ணீங்க இப்படிங்க என்ன அப்படிங்களா சார், சொல்லுங்க சார். சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணணும். சார் நீங்க கேட்கறது ரொம்ப நியாயம், அல்லது கரெக்டா கேட்கறீங்க, அல்லது இது ஒரு சரியான கேள்விங்க சார், உண்மையாலுமே இந்த கேள்வியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல அதை கேட்டுக்கணும். அவர் என்ன சொல்லலாம் சார், பணம் இல்லைங்க, பயங்கரமான பிரச்சனைங்க, அல்லது இந்த பிளான்ல எல்லாம் எதுவுமே ரிட்டர்ன்ஸ் இல்லைங்க, என்னவோ ஒன்று கேட்கலாம் சார். ரொம்ப லாங் டேர்மா இருக்குங்க அப்படின்னா அவர் எடுத்தோன்னே சார் அப்படியெல்லாம் இப்படி இல்லைங்க சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க, அப்படி உடனே அதையே அக்செப்ட் பண்ணாம பேசாதீங்க. அக்செப்ட் பண்றதுங்கிறதுனா என்னன்னா அவர் என்ன காரணம் சொன்னாலும் அப்படிங்களாண்ணா எஸ்னா அண்ணா நீங்க சொல்ற கேள்வி எனக்கு நல்லா புரியுதுன்னா ரைட்னா, இந்த கேள்வி நியாயமான கேள்விங்க, சரியா கேட்கறீங்க அப்படிங்கறத முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், நீங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்னு நினைக்க மாட்டார். ஓ நம்ம கேள்வி அவர் புரிஞ்சுட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவார், அதுக்கான பதில உங்ககிட்ட எதிர்பார்ப்பார். நீங்க கரெக்டான பதில கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பார். ஏன், நீங்க அவருடைய அப்ஜெக்ஷனை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அவரு நீங்க சொல்ற பதில அக்செப்ட் பண்ணுவார். அப்ப என்ன பண்ணணும், அவருடைய அக்செப்ஷனை அவருடைய அப்ஜெக்ஷனை என்ன பண்ணணும், உள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணணும். நண்பர்களே, ரிப்ளை எப்படி இருக்கணும்னா லாஜிக்கா இருக்கணும், டச்சிங்கா இருக்கணும், உண்மையா இருக்கணும். லாஜிக்கா இருக்கணும். எஸ் கரெக்ட் தான் இவர் சொல்றது, அதான் லாஜிக். டச்சிங் அப்படின்னா அவர் அப்படியே ஃபீல் பண்ண வைக்கணும். எஸ் கரெக்ட், எனக்கு உண்மையாலுமே ஃபீல், எஸ் நான் புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறோம். அடுத்தது உண்மையா இருக்கும்னா பொய்யான தகவல் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஆஃப் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு அவங்களுக்கு தகவல் கிடைக்கிறதுனால இந்த கேள்வி அவர் ஆல்ரெடி 10 பேர்த்துக்கிட்ட கேட்டிருப்பார், அல்லது 10 இடத்துல சர்ச் பண்ணியிருப்பார், 10 ஒரு எக்ஸ்பர்ட் ரிவ்யூ பார்த்திருப்பார். அப்போ நீங்க தவறான தகவல் சொல்லிடக்கூடாது. என்ன வேணாலும் கேட்கட்டும் சார். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கிறேன் சார், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து
இன்ஃபிளேஷனுக்கு பீட் ஆகாது அப்படின்னா வருமானம் ரொம்ப குறைவா தான் வரும். 6% தான் சார் வரும் அப்படின்னா எஸ் சார், சரியான பதில் சொல்லியிருக்கீங்க சார். ஆமாம், 6% கீழே தான் வரும். ஏன்னா இன்சூரன்ஸ்ங்கிறது உங்களுக்கு பல மடங்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கிற ப்ராடக்ட் இல்லை. எப்படி சார்? இது பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ப்ராடக்ட் சார். ஒரு வீட்டுல அஸ்திவாரம் தோண்டி நீங்க பில்டிங் கட்டுறீங்க, அஸ்திவாரத்தை வாடகை கொடுவீங்களா? வெறும் அஸ்திவாரத்தை வாடகை கூட முடியுமா? முடியாது. அதுக்கு மேல சுவர் வச்சு கூரை வச்சு பில்டிங் கட்டினா தான் சார் வாடகை கொடுக்க முடியும். கரெக்டா சார்? ஆமாங்க. வெறும் அஸ்திவாரத்தை வாடகை கூட முடியாது. அந்த அஸ்திவாரம் இல்லைன்னா வீட்டவே வாடகை கூட முடியாது. அப்ப அஸ்திவாரம் சம்பாதிக்குதா வீடு சம்பாதிக்குதா? வீடு தான் சம்பாதிக்கு. அப்புறம் எதுக்கு அஸ்திவாரம் சார்? அஸ்திவாரம் இருந்தா தான் இது மேல நிக்கும். அது மாதிரிதான் சார் இன்சூரன்ஸ்ங்கிறது அப்படின்னு டச்சிங்கா லாஜிக்கா புரிய வைக்கணும். எஸ் சார், புரிஞ்சுக்கிட்டும் பார். அதுக்கப்புறம் அதை கேட்க மாட்டார். லாங் டேர்மா இருக்கு அப்படின்னா சார் பாதுகாப்பு ரொம்ப நாளைக்கு வரணுமா, சீக்கிரமா உங்ககிட்ட இருந்து போயிடணுமா? பாதுகாப்புனா ரொம்ப நாளைக்கு இருக்கணும். உங்களோட 60வது வயசு இருக்கணும். அப்ப 60வது வயசு வரைக்கும் பாலிசியை நீட்டமா சீக்கிரமா முடிச்சுக்குவா. உங்களுக்கு 30 வயசு சார், 35ஓடய நான் முடிக்கிறேன், என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு சார், கொடுக்குறேன். ஆனா அது லாஜிக் இல்லை சார். உங்களோட 60 வயசு வரைக்கும் வரணும் சார். அப்பதான் சார் உங்க கமிட்மெண்ட் இருக்கும். பையன் பொண்ணு படிப்பு அதெல்லாம் தாண்டற வரைக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் சார், அதனாலதான் சார் இந்த ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா உங்க க்ளோசிங் இம்மீடியட்டா வரும். ஃபைண்ட் ரீசன் ஃபார் அப்ஜெக்டிங். அதாவது வேணாம், ரிஜெக்ட் பண்றாரு, பணம் இல்லைங்கிறாருன்னா உண்மையாலுமே நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். உண்மையாலுமே அவருக்கு பணம் தான் இல்லையா, அல்லது முடியாதுங்கிறாரா, வீடு கட்டுறாரா, கடனுங்கிறாரா, அதை கேட்டு அப்படிங்களாண்ணா. ஆனா நீங்க உண்மையாலுமே ரொம்ப உண்மையா சொல்லியிருக்கீங்கண்ணா, பணம் இல்லைன்னு, வீட்டு கடன் இருக்குதுன்னு இருக்கிறீங்க. ஏதாவது என்ன சொன்னா இதையும் அப்படித்தான். அதை சொல்லிட்டு வேற சில கேள்விகள் கேட்கறது மூலமா அவர்கிட்ட உண்மையாலுமே பணம் இல்லையா, மனசு இல்லையா, அல்லது அவர் நம்பலையா, அவர் இந்த ப்ராடக்ட் பிடிக்கலையாங்கிறது சில கேள்விகள் கேட்டு பழகிக்கணும். அதை கேட்டு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் சொல்லணும். அவரு சில சமயம் சும்மாவே சொல்லுவார், 10 பாலிசி இருக்குதுங்க அப்படிம்பார். அப்படிங்களாண்ணா ரொம்ப அருமனா, இது வரைக்கும் நான் இன்னைக்கு இந்த 10 நாளா பேசிட்டு இருக்கிறேங்கண்ணா, யாருக்கிட்டையுமே பாலிசி இல்லைங்கண்ணா. ஆனா நீங்க தானே 10 பாலிசி வச்சிருக்கீங்கண்ணா. ஆனா அந்த 10 பாலிசிகள்லயுமே சில பாலிசிகள்ல சில பெனிஃபிட்ஸ் இருக்கும், சில பெனிஃபிட்ஸ் கம்மியா இருக்கும். இதை மேட்ச் பண்ணலாம் கூட பண்ணலாம்னா, ஆனா அந்த பாலிசி என்னன்னு ஏதாவது காமிக்க முடியுமா? நான் மெசேஜ் தான் வந்திருக்கானா காமிக்கலன்னா, ஆனா பாண்ட் இருக்கானா வீட்டுல இருந்து எடுக்கலாங்களா? அப்ப அவருக்கு தெரிஞ்சு இல்லைங்க அங்க இருக்குது இங்க இருக்குங்க பாரு. அண்ணா கரெக்டா சொல்லுங்க, உங்க பாதுகாப்பு நான் பேசிட்டு இருக்கிறேன். பாலிசி இருக்குதுங்கிறத என்ன சொல்றீங்க? கரெக்டா கட்டிட்டு இருக்கீங்களா? கரெக்டா கட்டுங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேற பாலிசிகள் பேச போலாம். அப்போ அவர் என்ன அப்ஜெக்ஷன் பண்ணாலும், என்ன காரணம் சொன்னாலும், என்ன டிலே பண்ணாலும், என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் அதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து அந்த முயற்சி மூலமா அவருடைய அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணி பாலிசியை பிரசன்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் இம்மீடியட்டா க்ளோஸ் ஆகும் நண்பர்களே.